மனோஜ் பாண்டியை யோசிச்சிருக்கணுன்றேன். இப்போ மற்றவங்க மாதிரி இப்போ பன்னீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பன்னீர் நான் நிபந்தனை இல்லாமல் வரேன்னு சொன்னாலும், யோ உனக்கு இடம் இல்லை, கிளம்பு நீ முதல்ல அப்படின்றாங்க. அண்ட் இன்னொன்று வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, அதிமுக அலுவலகத்தை போய் இப்படி அடித்து உடைச்ச ஆளை எப்படிங்க நாங்கள் சேர்த்துக்க முடியும் கட்சியில்? அதிமுக சின்னம் முடக்கப்பட வேண்டும் என்று இன்று வரை வழக்கு தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபரை நாங்கள் எப்படி சேர்க்க வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தை பற்றிய தனது கருத்தை வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். அந்த பன்னீர்செல்வம் அந்த போல் வழக்கு தொடுப்பதற்கு வழக்கறிஞர்கள் நியமிப்பது, வழக்காடுவது, இது போன்ற உதவிகளை மனோஜ் பாண்டியன் செய்து கொண்டிருந்தார். என்றாலும் அவர் மீது பெரிய அளவு கோபம் இல்லை. ஒரு இடத்துல இருந்தார்னா இங்கே வக்கீல் வேணும்னு கேட்டானா உதவிகள் எல்லாம் செய்வது இயல்பு என்பதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்வார். இன்னொன்று, எல்லாரையும் எல்லாம் வேண்டான்னு சொல்கிற நிலைமையில் அவர் இல்லை, வந்தால் சேர்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ மனோஜ் பாண்டியன் மேட் அ மிஸ்டேக். ஸோ இப்போ ஆலங்குளத்தில் அவருக்கு சீட்டு உறுதின்னு சொல்லியிருப்பாங்க. பூங்கொத்தை தான் இடத்த மாற்றி போகணுன்ட்டு நான் நினைக்கிறேன். பட் ஆலங்குளத்தில் அவரை வீழ்த்தும் வேலையை அதிமுக செய்யும். இன்பதுரையே இங்கே நிறுத்தினாலும் வியப்படைவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் இப்போ தான் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். பட் தே மே டேக் அ கால்.